எல்லாருக்குள்ளேயும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு, இந்த 2025 எப்படி இருக்கும் என்று சொல்லி. எப்போதும் இருக்கிறபடி இருக்கும். ஆனால் தேசத்தில் எப்படி இருந்தாலும் தேவன் அவருடைய பிள்ளைகளை காத்துக் கொள்வார். தேசத்திலே புயல் அடிக்கட்டும், கொந்தளிப்பு வரட்டும், எதுவும் நடக்கட்டும், ஆனால் அவருடைய ஜனத்தை அவர் கைவிட மாட்டார். சந்தோஷமே இல்லையா? கரவைத்து வரல இல்லையா? சொல்லுங்களாம். அவருடைய பிள்ளைகளை அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். ஏசாயா 46 அதிகாரம், ஸ்தோத்திரம் உண்டாகட்டும், 4வது வசனம். ஏசாயா 46:4. தேவன் அடியார்களுக்கு இவ்வாண்டிலே கொடுத்த வாக்கு தத்தத்தை ஸ்தோத்திரம் இந்த மைதானத்திலும் வந்திருக்கிற பிள்ளைகளுக்கும், இந்த சத்தத்தை கேட்கிற பிள்ளைகளுக்கும், இந்த ஆன்லைன் மூலமாக பார்க்கிற பிள்ளைகளுக்கும் கொடுக்கிறேன். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்து வந்தேன். இனி மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படியே செய்து வந்தேன். இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், நான் தப்புவிப்பேன். எல்லாரும் சேர்ந்து ஒரு ஆமேன் சொல்லி கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமே. ஹல்லேலூயா. இந்த மசிஹா மிராக்கிள் மினிஸ்ட்ரீஸ் நடத்துகிற 7வது சபை நாள் விழா 24வது ஆண்டு நிறைவிழாவிலே நிச்சயமாகவே கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை, நான் தாங்கினேன், ஏந்தினேன், சுமந்தேன், தப்புவித்தேன். ஒரு ஆமேன் சொல்லுங்களா. இன்னும் தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன். ஆமேன். நல்ல ஒரு கரம் தட்டி ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாமே. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, தாங்குவேன் என்று சொல்லி முதலாவது ஒரு வார்த்தை சொல்லப்பட்டு இருக்கிறது. இந்த வார்த்தையிலே நீங்கள் பார்க்கும்போது ஏசாயா 41 அதிகாரம் 10வது வசனத்திலே, பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலதுகரத்தினாலே உன்னை என்ன செய்வேன், தாங்குவேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என் நீதியின் வலதுகரத்தினாலே. ஆமேன். அப்படியானால் அவருடைய வலதுகரம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தாங்கும், இந்த ஊழியத்தையும் தாங்கும், இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தருடைய வலதுகரம் தாங்கும். எல்லாரும் ஒரு ஆமேன் சொல்லலாமே. கரம் உயர்த்தி உரத்த சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்களாம். அது மாத்திரமல்ல, இன்னும் வேத வசனத்திலே நாம் வாசிக்கும் போது, மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் கர்த்தர் தூக்கி விடுகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அநேகர் தள்ளப்பட்டு வந்திருக்கலாம், கீழே தள்ளப்பட்டு வந்திருக்கலாம், ஆனால் வேத வசனம் உங்களை தூக்கி நிலை நிமிர பண்ணுகிற, உங்களை தூக்கி விடுகிற நல்ல வார்த்தைகளாய் காணப்படுகிறது. மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார். ஆனால் உங்கள் தொழில்களை கர்த்தர் தூக்கி விடுவார், உங்கள் குடும்பங்களை கர்த்தர் தூக்கி விடுவார், உங்கள் படிப்புகளை கர்த்தர் தூக்கி விடுவார், உங்கள் வருமானங்களை கர்த்தர் தூக்கி விடுவார், ஜெபிக்கிற பிள்ளைகளை தூக்கி விடுவார், ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தூக்கி விடுவார், சரீர வாழ்க்கையிலே தூக்கி விடுவார், குடும்ப வாழ்க்கையிலே தூக்கி விடுவார், உலக வாழ்க்கையிலே தூக்கி விடுவார். எதிலே சூத்திரம் நீ விழுந்திருக்கிறாயோ, உன்னை தள்ளி விட்டார்களோ, கர்த்தர் உங்களை தூக்கி விடுகிற தேவனாயிருக்கிறார். ஒரு ஆமேன் சொல்லுங்களாம். சோத்திரம். தள்ளி விடுவதற்கு அநேகர் யாரும் இல்லை. ஆமேன். ஒரு ராஜா சொன்னாராம், சூத்திரம் உண்டாகட்டும், என் மகளை நான் கட்டித்தர வேண்டுமானால் வருகிற புருஷன் அல்லது அந்த மகன் நல்ல பலசாலியா இருக்க வேண்டும் என்று சொன்னானாம். வேகமாய் கவனியுங்கள். அப்பொழுது அநேகர் வந்து நிற்கும் போது, ராஜாவின் மகளை கட்ட வேண்டும், நாம் பெரியாள் ஆகிவிடலாம் என்று சொல்லி அநேகர் ஆவலாய் நிற்கிறதான வேளையிலே, அநேகர் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறதான வேளையிலே, ராஜா ஒன்று சொன்னாராம், இந்த குளத்தில் நீச்சல் அடித்து நீங்கள் மறுபக்கம் போக வேண்டும் என்று சொல்லி, இவ்வளவுதானே போகலாம் என்று சொல்லி நிற்கிறதான வேளையிலே, அப்பொழுது ராஜா மறுபடியும் ஒன்றை சொன்னாராம், சோத்திரம், இந்த குளத்துக்குள்ள முதல கிடக்கிறது. இந்த குளத்துக்குள்ள என்ன இருக்கு? முதல கிடக்கிறது. இதுக்குள்ள ஒருவன் சாடி நீந்தி அக்கறை சேர்வானே, ஆனால் என் மகளை நான் அவனுக்கு கொடுப்பேன், அவன்தான் வீரன் என்று சொன்னாராம். இவ்வளவு கேட்டவுடனே கரையில நின்ற அத்தனை பேரும் உயிருக்கு பயந்து ஒருவன் சாடாமல் சோத்ரோம் தன்னுடைய பலவீனங்களை காட்டிக் கொண்டிருந்தான். பலசாலியாக ஒருவனும் வரவில்லை. அந்த வேளையிலே சோத்திரம் பொறாமையோடு நின்ற ஒருவன், எரிச்சலோடு நின்ற ஒருவன் தன்னுடைய எதிரியை பிடித்து தள்ளி விடுகிறான். இதுதான்டா வாய்ப்பு. மற்ற நேரம் தள்ளிவிட்டா அடி கிடைக்கும், மற்ற நேரம் தள்ளிவிட்டா எஃப்ஐஆர் போட வேண்டியது வரும், இந்த நேரம் தள்ளிவிட்டா கூட்டத்தோட கூட்டம் கோவிந்தா போட்டுடலாம் சொல்லி அவன் அந்த நெருக்கமான வேளையிலே, அவனை தள்ளிவிட்ட வேளையில, இவன் குளத்துக்குள்ள சாடின போர்ட்ஸ்ல எப்படியாவது கரை ஏற வேண்டும், உயிரை பாதுகாக்க வேண்டும். ராஜாவுடைய மகளை கெட்டுகிறனோ கெட்டவில்லையோ, அவர் தருகிறாரோ தரவில்லையோ, என் உயிரை நான் இப்பொழுது பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி வேகமாக அவன் நீச்சல் அடித்து கரை ஏறி நின்றானாம்.
அப்பொழுது ராஜா போய் கரங்களை கொடுத்து சொன்னாராம், உண்மையிலே நீ பலசாலிதான். இவ்வளவு தூரம் நான் சொன்ன பிற்பாடும் நீ உள்ளுக்கு சாடி நீந்தி இந்த முதலை கண்டு பயப்படாமல் நீ வந்து விட்டாயே, என் மகளை உனக்கு தருகிறேன் என்று சொன்னபோது அவன் சொன்னானாம், உம்முடைய மகளை நான் கட்டுவது இருக்கட்டும், அதை இரண்டாவது பார்த்து கொள்கிறேன். முதலாவது என்னை தள்ளிவிட்டது யார் என்பதை நான் பார்க்கிறேன். நானாக சாடவில்லை, ஒருவன் என்னை தள்ளிவிட்டான், அவன் யார் என்று பார்க்க வேண்டும். இந்த இடத்துல இருக்கிற தெய்வ பிள்ளையே, ஒருவேளை இதே போல உன்னை அநேகர் தள்ளி விட்டிருக்கலாம். தந்திர மந்திர சூனிய என்கிற சூழ்ச்சினாலே, வன்கண் எரிச்சல் பொறாமை என்கிற காரியங்களினாலே, எதிர் சக்தி எதிர் வல்லமை எதிர் போராட்டம் என்ற சூழ்நிலையினாலே உன்னை தள்ளி விட்டிருக்கலாம். நீ ஏதோ ஒரு சூழ்நிலையில தள்ளி விடப்பட்டு நீ இப்பொழுது நீச்சல் அடித்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை கொண்டு இந்த தலைமை உரையிலே சொல்லுகிறேன், கர்த்தர் உன்னை அக்கறை சேர பண்ணுவார். இந்த ஊழியத்தையும் அக்கறை சேர பண்ணுவார். இந்த ஊழியக்காரனையும் அக்கறை சேர பண்ணுவார். இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் அக்கறை சேர பண்ணுவார். முதலை கிடக்கட்டும், பால சிங்கம் கிடக்கட்டும், தேவ அபிஷேகம் கர்த்தருடைய அபிஷேகம் ஒவ்வொருவரையும் அக்கறை சேர பண்ணும் என்பதிலே சந்தேகமே இல்லை. ஆமென், அல்லேலூயா. இரண்டாவதாக ஏந்துவேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். 43வது வசனத்திலே வாசிக்கும் போது 46ஆம் அதிகாரம் 43 தாயின் கற்பத்தில் உருவாவதற்கு முன்பே ஏந்தினேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லா சூழ்நிலையிலும் அவர் ஏந்தி நம்மை நடத்துகிற தேவன். மூன்றாவதாக சொல்வேனே ஆனால் சுமப்பேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சுமப்பேன் என்று சொல்லும்போது அங்கேயும் தாயின் கற்பத்தில் உருவாவதற்கு முன்பே நான் உன்னை சுமந்தேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதிலும் ஒரு சம்பவத்தை சொல்வேனே ஆனால், ஸ்தோத்திரம், ஒருவன் நடந்து கொண்டே இருக்கிறான் ஒரு காட்டு பகுதியிலே. கவனமாய் கேட்டுக்கொள்ளுங்கள். அந்த காட்டு பகுதியிலே நடந்து கொண்டு இருக்கிறதான வேளையிலே, ஸ்தோத்திரம், அவன் நடந்து கொண்டு இருக்கும் போது தன்னுடைய அருகிலே இன்னொருவருடைய காலடி தடம் தெரிகிறதாம். இன்னொருவருடைய காலடி தடம் தெரிகிற போது அவர் பயந்து போய் கேட்டாராம், தெய்வமே, நீர் என்னோடு இல்லையா? நான் நடந்து வருகிறேன் ஒத்தைக்கு தனியாக, இப்பொழுது இன்னொருவருடைய காலடி தடம் தெரிகிறதே, எனக்கு பயமாய் இருக்கிறது என்று சொன்னபோது ஒரு சத்தம் கேட்டதாம், மகனே, இது உன் ஸ்தோத்திரம், உன்னோடு நடந்து வருகிற காலடி தடத்தை கண்டு நீ பயப்பட வேண்டாம். உன்னோடு வருகிறது நான் அல்லவா, உன்னோடு சேர்ந்து நடந்து வருகிறது என்னுடைய காலடி தடம் என்று சொன்னதாம். அப்படியே சற்று தூரம் நடந்து போகிறதான வேளையிலே கொஞ்சம் கூட தொலைவிலே போகும்போது மிகவும் மோசமான ஒரு இடம் வந்தது. பயத்துக்குரிய இடம் வந்தது. மரணத்துக்கும் எனக்கு ஒரு அடி தூரம் என்று சொல்கிற ஒரு இடம் வந்த போது, ஸ்தோத்திரம், இவன் திரும்பி பார்க்கிறானாம், உடன் வந்த காலடியை காணவில்லை. அப்பொழுது கேட்டானாம், தெய்வமே, நான் ஒத்தைக்கு தனியாக வர முடியும் என்ற இடத்திலே நீர் வந்தீரே, நான் உன்னோடு வருகிறேன் என்று சொன்னீரே, இப்பொழுது இந்த மோசமான இடத்திலே, பயத்துக்குரிய இந்த இடத்திலே, கலக்கத்திற்குரிய இந்த இடத்திலே, வேதனைக்குரிய இந்த இடத்திலே நான் ஒத்தைக்கல்லவா வருகிறேன், என்னோடு நீ வரவில்லையா என்று கேட்டபோது மறுபடியும் ஒரு சத்தம் தொனித்ததாம். கவனமாய் கேளுங்கள், மகனே, இப்பொழுது நீ பார்க்கிற காலடி தடம் உன்னுடைய தடம் அல்ல, அது என்னுடைய காலடி தடம். நீ இப்பொழுது இருக்கிறது என் தோளில் இருக்கிறாய். ஒரு தகப்பன் தன் பிள்ளையை தூக்கி சுமக்கிற வண்ணமாக, எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை துதிக்கலாமே. ஒரு தகப்பன் தன் பிள்ளையை தூக்கி சுமக்கிற வண்ணமாக நான் உன்னை என் தோளில் வைத்து சுமந்து வருகிறேன். இத்தனை ஆண்டுகள் இந்த ஊழியத்தை தூக்கி சுமந்த தெய்வம், இத்தனை ஆண்டுகள் ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளையும் தூக்கி சுமந்த தெய்வம், இத்தனை ஆண்டுகள் ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை தூக்கி சுமந்த தெய்வம் இந்த 2025 தூக்கி சுமப்பார். இயேசுவின் வருகை மட்டும் தூக்கி சுமப்பார். ஆமென். நான்காவதாய் சொல்லி முடிக்கிறேன், அவர் தப்புவிக்கிற நல்ல தகப்பன். இந்த பாபிலோன் ராஜாவுக்கு நீ பயப்பட வேண்டாம். உன்னை தப்புவிப்பதற்கு, உன்னை ரட்சிப்பதற்கு நான் உன்னோடு இருக்கிறேன். சிங்க கபியிலே இருந்த போதிலும், சிங்க குகையிலே இருந்த போதிலும் ஜெபிக்கிற மகனை தேவன் கைவிடவில்லை. கர்த்தர் தப்புவித்தார். கரந்தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்களாம். அது மாத்திரமல்ல, ஆபத்தில் நான் அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். நல்ல கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. ஆகையால் வாக்குத்தத்தத்தோடு சொல்லுகிறேன், தீர்க்க தரிசனத்தோடு சொல்லுகிறேன், இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன். கரங்களை தட்டி ஆமென் சொல்லுவோம். தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன். இந்த வார்த்தைகளினாலே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த ஊழியத்தை கர்த்தர் பிரகாசிக்க பண்ணுவாராக. 7வது சபை நாள் விழா, 7வது சபை நாள் விழா, 24வது ஆண்டு நிறைவு விழா, கர்த்தர் இன்னும் மகத்துவமான காரியங்களை செய்வார்.
இன்னும் பெரிய காரியங்களை செய்வார். அவருடைய வருகை மட்டும் செய்வார். இயேசு ஒரு நாள் வருவார். அவரை சந்திப்பதற்கு தொடர்ந்து தேவ மனிதன் கொடுக்கிற வார்த்தையின் மூலமாக ரட்சிப்புக்கு உங்களை அர்ப்பணியுங்கள். ரட்சிக்கப்பட்டவர்கள் கர்த்தருக்கு சாட்சியாய் வாழுங்கள். கர்த்தர் தாமே பெரிய காரியங்களை செய்வாராக என்று சொல்லி இந்த ஊழியத்தையும் தேவ மனிதன் ஆழ்வின் ஜெப அவர்களையும் வந்திருக்கிற ஒவ்வொருவர்களையும் இசைக்கருவிகளை வாசிக்கிற எல்லா தெய்வ பிள்ளைகளையும் வாழ்த்தி வரவேற்று ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வதித்து இந்த வாக்குத்தத்த வசனங்களை ஒவ்வொருவருக்கும் தந்து விசுவாசத்திலே வளருங்கள் என்று சொல்லி வாழ்த்துகிறேன். கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எல்லா ஜோரா கரங்களை தட்டி எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. எல்லாரும்